போதைப் பொருள் வந்து அதிகமாக இப்போ புழக்கத்தில் இருக்குங்க. அதாவது மாணவர்கள்கிட்ட இருந்து அதிகமாக புழக்கத்தில் இருக்குது. அதுக்கு இல்லை, கஞ்சா போதை பிரச்சனை வந்துங்க இன்னைக்கு நேற்று இல்லைங்க, தமிழ்நாட்டில் பல ஆண்டுகளாக நடந்துட்டு இருக்கு. சொல்லப்போனால் முதல்வர் இன்னைக்கு இருக்கிற நம்ம முதல்வர் வந்தவுடனே அவர் சொன்னது, எங்குமே கஞ்சா போதை இல்லாமல் மது இல்லாமல் தமிழ்நாட்டை போதையில்லா தமிழ்நாடை மாற்றுவோம்னு சொன்னார். 717 டாஸ்மாக் கடைகளை மூடுன்னு சொன்னாங்க. அதனால் வந்து நிச்சயமாக இது நடக்கணும்னு தான் நம்மளும் கேட்டுக்கிறோம். ஆனால் எல்லா இடத்துலையும் நீங்கள் ப்ரெஸ் பீப்புள் கேட்குறீங்க, எல்லா இடத்துலையுமே வந்து கஞ்சா விற்பனை நடக்குது, எல்லா இடத்துலையும் டாஸ்மாக் கடைகள் மூடப்படவில்லை என்று நீங்கள் சொல்கிறீங்க. 5ஆம் தேதியிலிருந்து சட்டசபை நடக்க இருக்கிறது. நிச்சயமாக மக்கள் பிரச்சனையை நாங்கள் சட்டசபையில் எடுத்து வைப்போம். அதே இல்லாமல் பட்ஜெட் கூட்டத்தொடர் தான் அந்தந்த மானியத்தின்படி அந்த மானிய கோரிக்கைகளையும் அதை நாங்கள் வலியுறுத்தோம் என்பதை சொல்கிறேன். ஆனால் பெருமளவு சென்னை சிட்டியில் நாங்கள் கேள்விப்பட்டது, எல்லா இடத்துலையும் போதை, அதாவது கஞ்சா விற்பனை மேக்சிமம் தடை பண்ணிட்டு இருக்காங்க. இல்லைன்னு சொல்ல முடியாது. பொதுவாக நம்ம வந்து வெறும் குறையே பார்க்கக்கூடாது. கட்டாயம் சென்னை மற்றும் எல்லா இடங்களிலும் கஞ்சா விற்பனை தடை செய்யப்படும். 717 டாஸ்மாக் கூடப்பட்டுச்சுன்னா அது கேள்விக்குறி தான். விருதாச்சலத்தில் இன்னும் அந்த அவங்க சொன்ன டாஸ்மாக் கடைகள் மூடலை. என்னோட ஒரு தொகுதி, ஒரு பானை சோற்றுக்கு ஒரு சோறு பதம் டாஸ்மாக் கடைகள் இன்னும் எங்கும் மூடப்படவில்லை என்பதையும் இந்த நேரத்தில் நான் சொல்றேன். காவேரி தொடர்பாக அடுத்த கட்டமா உச்ச நீதிமன்றத்துக்கு தான் நாட வேண்டும்னு சொல்லி மின்சாரத்துறை அமைச்சர் சொல்லியிருக்காரு. அது சாத்தியப்படுது. ஏற்கனவே நடுவர்மன்றம் சொல்லி பல முறை நம்ம உச்ச நீதிமன்றத்தை அணுகியிருக்கோம். அதே மாதிரி காவேரி மேலாண்மையை அமைச்சிருக்கோம், ட்ரிபியூனல் அமைச்சிருக்கோம், எல்லாமே தான் பண்ணிட்டு தான் இருக்கோம். சட்ட ரீதியாகவும் ஆக்ஷன் எடுக்கிறோம், ஆர்ப்பாட்டம் போராட்டமும் நடத்துகிறோம். தீர்ப்பு வரலையே, அதுதானே இங்கே பிரச்சனை. அதனால் இன்னைக்கு முதல்வர் வந்து இன்னைக்கு கர்நாடகா போய் பேசியிருக்கணும். அது போகாமல் விட்டு தான் கட்டாயம் அது வந்து மக்களுக்கு வந்து என்னை பொறுத்த வரைக்கும் சரியில்லை. ஏன்னா நம்ம உரிமை, அது போய் பேசணும், என்ன தப்பு. ஆனால் அவர் உஷாராக வராதிங்கன்ட்டார். நம்ம கூப்பிடுவோம் DK சிவகுமார் அவர்களே, தமிழ்நாட்டுக்கு நீங்கள் வாங்க, தமிழ்நாட்டுக்கு வந்து எங்கள் முதல்வர்கிட்ட நீங்கள் பேசுங்க, தமிழ்நாடு மக்கள் சார்பாக நாங்கள் உங்களை அழைக்கிறோம். கர்நாடகாவுக்கு வந்தால் தானே பிரச்சனைங்கிறீங்க, தமிழ்நாட்டுக்கு வாங்க, நாங்கள் உங்களுக்கு பாதுகாப்பு கொடுக்குறோம். உங்கள் கோயில்களுக்கு போகிறீங்கள, கர்நாடகாவில் இருக்கிறவங்க தமிழ்நாடுக்கு வரீங்க, தமிழ்நாட்டில் இருக்கிறவங்க மூகாம்பிகா போகிறீங்க உங்கள் பர்சனலுக்கு. ஏன் தமிழ்நாடு மக்கள் பிரச்சனை தானே, விவசாய பிரச்சனை தானே, நீங்கள் வாங்க, எங்கள் முதல்வரை நீங்கள் வராதுன்னுட்டீங்க, நீங்கள் வாங்க, வந்து பிரச்சனையை சுமூகமாக முடிச்சு கொடுங்க அப்படின்னா நாங்கள் கேட்போம். தமிழ்நாட்டில் முதல்வர் மட்டும்தான் அனைத்து கட்சி கூட்டத்தை கூட்ட முடியும்னு நினைக்கிறேன். ஏன்னா அனைத்து தமிழகத்தில் இருக்கிற எல்லா கட்சியும் சேர்ந்து முதல்வருக்கு அழைப்பு கொடுத்து அனைத்து கட்சி கூட்டத்தை தலைமையில் அவர் ஏற்று சொல்லி கோரிக்கை முன்வைக்கலாமா? இப்போ பண்ணலாம். கேப்டன் எதிர்கட்சி தலைவராக இருந்த போது ஒட்டுமொத்த கட்சிகளையும் ஒன்றா திரட்டி அழைத்து கொண்டு டெல்லிக்கு சென்று தமிழ்நாடு பிரச்சனைக்காக அன்றைய பாரத பிரதமர் நரேந்திர மோடிஜி அவர்களை சந்தித்தார். இல்லைன்னு நான் மறுக்கலையே. இப்போ கூட முதல்வர் சொல்கிறது நான் வந்து அவர் சார்பாக, தமிழ்நாடு மக்கள் சார்பாக தான் நான் சொல்கிறேன். முதல்வர், கர்நாடகா முதல்வர் DK சிவகுமார் அவர்களே தமிழ்நாட்டுக்கு வாங்கன்னு நம்ம அழைக்கிறோம். எல்லாருக்கும் உரிமை உண்டு, யாருக்கும் இல்லைன்னு சொல்ல முடியாது. அவர் முதல்வராக இருக்கிறதுனால ஃபஸ்ட்டு நம்ம கோரிக்கை அவர்கிட்ட தான் வைக்க முடியும். அதனால தான் அவர்கிட்ட சொல்கிறோம். அதனால சட்டசபையிலையும் இதை பேசுவோம். முன்னாடி என்ன நடக்குதுன்றது பொறுத்து இருந்து பாருங்க. காவிரி கழிவுநீர் பிரச்சனை பல வருஷமா இருந்துட்டே இருக்கு. அதிமுக ஆட்சியாளர் எதுவுமே பண்ண முடியாம தான் இருக்கு. ஆனா இப்ப தமிழக அரசு புதுசா வந்து இருக்காங்க. அவங்களால இந்த காவிரி நதிநீர் பிரச்சனை, மேகதாட்டு அணை பிரச்சனை எல்லாமே முடிக்க முடியுமா? நான் ஒரு விஷயம் மட்டும் முதல்வருக்கு சொல்லணும்னு நினைக்கிறேன். இப்போ கர்நாடகாவுக்கு போனால் நம்ம முதல்வரை நம்ம யாரும் விட்டு கொடுக்க போகிறது இல்லை. ஆனால் தமிழ்நாட்டுக்குள்ளே நம்மளுக்கு உரிமை இருக்குது. அண்ணன் தம்பியா நம்ம முதல்வரை கேட்குற உரிமை இருக்குது. அவரு முந்தானத்து கோயம்பேட்டில் இருக்கிற கழிவுநீர் சீவேஜ் வாட்டரை வந்து பார்க்குறாரு. அதுக்கப்புறம் மறுநாள் மெட்ரோ வாட்டரு, இது மெட்ரோ ட்ரெயின், அதை போய் பார்வையிடுறாரு. சந்தோஷம், வரவேற்கிறோம், இல்லைன்னு நாங்கள் மறுக்கல. ஆனால் உண்மையாக ஒரு முதல்வர் இன்னைக்கு எங்கே வரணும்? இதோ இருக்க, நீங்கள் ஒகேனக்கல் இதை வந்து பார்வையிடணும், மேட்டூர் டேமை பார்வையிடணும், திருச்சியில் இன்னைக்கு காவேரி பாயும் அந்த எல்லாமே காஞ்சி போயிருக்கு, அதை பார்வையிடணும். கர்நாடகாவுக்கு போகணும், மக்களுக்காக அவர் பேசணும். அதுதான் ஒரு முதல்வரின் வேலை. இன்னைக்கு நம்மளாம் எதுக்கு இங்கே இருக்கோம்? இவ்வளோ பேர் உணர்வு, நம்ம மக்களுக்காக, நம்ம விவசாயிகளுக்காக நாங்கள் போராடுவோன்ற உணர்வு. அந்த உணர்வோடு முதல்வரும் கண்டிப்பாக வந்து மக்கள் பிரச்சனையை நேரடியாக பார்க்கணுன்னு தான் நாங்கள் கேட்டுக்கிறோம். நீங்கள் வந்து மெட்ரோ ட்ரெயின் பாருங்கள்,
ஸ்வீவேஜ் சிஸ்டம் பாருங்க, வேற காவல்துறையுடைய அணிவகுப்பு பாருங்க, அதெல்லாம் நாங்கள் வேணாம்னு சொல்ல மறுக்கல, வரவேற்கிறோம். அதோட கூட மக்கள் பிரச்சனையும் பாருங்கள் முதல்வர் அவர்களே. இன்னைக்கு மிகப்பெரிய பிரச்சனை இதுதான், ஜீவாதார பிரச்சனை. காவேரியில் தண்ணி விடுகிறதும் மேகதாதுல அணை கட்டக்கூடாது. ஏன்னா சம்பா இன்னைக்கு குருவை முடிஞ்சு சம்பா ஸ்டார்ட் ஆயிடுச்சு. எங்கேயாவது ஒரு இடத்துல பயிர் பண்ண முடியுதா? டெல்டா போய் பார்க்கணும். இன்னைக்கு முதல்வர் டெல்டாவில் இருக்கிற விவசாயிகளை சந்திக்கணும். எவ்வளோ தூரம் இன்னைக்கு தமிழ்நாடு வறட்சியில் இருக்குதுன்றதை அவர் நேரடியாக பார்க்கணும்னு இந்த ப்ரெஸ் மீட் மூலயமா அவருக்கு நாங்கள் வேண்டுதல் வைக்கிறோம். மின் கட்டணம் வந்துங்க, மின் மிகை மாநிலமாக தமிழ்நாடு இருந்தது என்பது யாரும் மறுக்க முடியாத ஒன்று. ஆனால் இன்றைக்கு தமிழ்நாடு முழுக்க மின்வெட்டு பிரச்சனை ஒரு பக்கம். சரி, அதான் இருக்குதுன்னு மக்கள் எவ்வளோ கஷ்டப்படுறாங்க. சம்மர் இன்னைக்கு நாங்கள்லாம் சென்னையில் இருக்கு, நீங்கள்லாம் இன்னைக்கு எவ்வளோ இன்னைக்கு தருமபுரியில் இருக்கீங்க, எல்லா இடத்துலையும் மின்வெட்டு. குழந்தைங்களை வச்சுக்கிட்டு நைட்டில் தூங்க முடியல. இதான் உண்மை. அவர் சிஎம் இருக்கிற ஏரியாலே பல நாள் கரண்ட் கட்டு, மக்கள் கூட வந்து ரோட்டில் உட்காந்து மறியல் பண்ணுறாங்க. அது ஒரு சைடு விட்டுருங்க. இன்னொரு பக்கம் நம்ம பார்த்தா மின்சார கட்டண உயர்வு ஒரு பக்கம் எங்கேயோ போயிட்டு இருக்கு. ஸோ இது எதை குறிக்குது? ஒரு பக்கம் மின்வெட்டு, ஒரு பக்கம் மின்சார கட்டண உயர்வு. மக்கள் என்ன பண்ண முடியும்? இது ரெண்டுக்கும் உடனடியாக ஒரு தீர்வு காணணுங்க. மீண்டும் மின்மிகை மாநிலமாக கொண்டு வந்து மின் கட்டண உயர்வை திரும்ப பெற வேண்டும். அது மட்டும் இல்லை, நான் சொன்னது மாதிரி மின்மிகை மாநிலம், அதே மாதிரி நீர்மிகை மாநிலமாகவும் தமிழ்நாடை முதல்வர் மாற்ற வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறேன். எந்த மாற்று கருத்தும் இல்லை. நான் சட்டசபையில் பேசுறது நீங்க பாருங்க, நான் கேட்பேன். உங்கள் சார்பாக நான் கேட்குறேன். அதே மாதிரி உங்கள் சார்பாக ஏன் ப்ரெஸ் மீட் கொடுக்கலன்னு ப்ரெஸ் சொல்கிறாங்க, முதல்வரை நீங்கள் பதில் சொல்லுங்க, நான் அதையும் சொல்கிறேன். பட் அதுக்கப்புறம் டிசிஷன் அவர் எடுக்கணும். இன்னைக்கு நீங்கள் சொல்கிறீங்க சோளிங்கரில் தாக்கப்பட்டாருன்னு, அதில் கேப்டன் டிவியை சேர்ந்த நபர் தான் தாக்கப்பட்டிருக்கு. ஸோ இது வந்து யாராக இருந்தாலும் பத்திரிகை சுதந்திரம். இன்னைக்கு 4 சிங்கம் இருக்குது ஒரு தூணில், அதில் ஒரு சிங்கம் தான் பத்திரிகையாளர். ஸோ அவங்கள வந்து திட்டுறதோ அடிக்கிறதோ மிரட்டுறதோ யாருக்கும் உரிமை கிடையாது. இது ஜனநாயக நாடு, எல்லாருக்குமே அந்த உரிமை இருக்கிறது. அது போன்று இனி யாரும் நடந்து கொள்ளக்கூடாது என்பதை இந்த பிரஸ் மீட் மூலமாக நான் கேட்டுக்கிறேன். வேளாண் துறைக்கான தனி பட்ஜெட்டு தயாரித்து வந்து வேளாண் துறை அமைச்சர் வினோத் திருப்பதியில் வச்சு சாமி கொடுக்க முடியாது. அது அவர் நம்பிக்கைங்க, அவர் நம்பிக்கை. இப்போ கூட நான் கூட தான் கேட்டேன், மூகாம்பிக்கை போட்டு வர்றாரு நம்ம முதல்வர், ஏன் போய் இன்னைக்கு கர்நாடகாவில் பேசி நம்ம காவேரியில் தண்ணி வாங்கி கொடுக்கல? அவர் டிகே சிவகுமார் நம்ம தமிழ்நாட்டுக்கு வர்றாரு, கோயிலுக்கு வர்றாரு, ஏன் பேசலாம் என்ன 2 முதல்வர் அன்றதை நான் உங்களுக்காக தான் கேட்குறேன். 2 பேரும் இப்போ தான் ஃபஸ்ட் டைம் சிஎம் பேசுங்களேன், மக்களுக்காக பேசுங்க. என்ன குறைஞ்சிட போகுது? நீர் இன்றி அமையாது உலகு. நீங்கள் 2 பேரும் சுமூகமாக முடிச்சு விட்டீங்கன்னா 2 ஸ்டேட் மக்களுமே உங்களை பாராட்டுவாங்களே. அதைத்தானே நாங்கள் எதிர்பார்க்குறோம், அதுதானே நம்ம எல்லாருமே கேட்குறோம். அதனால் நிச்சயமாக நல்லது நடக்கணும்னா எல்லாருடைய எண்ணம் நிச்சயம் நல்லது நடக்கும் அப்படின்னு நம்புவோம்.